கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? சரி சாமி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th. சரி, 12th பாருங்கள். நீங்கள் 12th நல்லா கட் ஆஃப் மார்க் வாங்கினீங்கன்னா தான் நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் பிடிக்க முடியும். அதுக்கு மேக்ஸ் ஃபுல் மார்க் வரணும். ஃபுல் மார்க் அப்படியே ஃபுல் கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். அதனால் ஸ்டார்டிங்கிலேருந்து தயவு செஞ்சு நல்லா படிங்க. படிச்சிங்கன்னா சூப்பராக கட் ஆஃப் மார்க் வாங்கி நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் பிடிச்சிக்கலாம். ஓகே கண்ணா, இன்றைக்கி 12th பாருங்கள். நம்ம செகண்ட் சாப்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். கான்செப்டும் ரொம்ப கம்மி. அதில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நாம் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு I² = -1 பார்த்தோம். ரெண்டாவது காஞ்சுகேட் பார்த்தோம். காஞ்சுகேட்னா ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு, ரெண்டு பார்ட்டில் காஞ்சுகேட் அப்படிங்கிறது இமேஜினரி பார்ட்டுக்கு சிம்பிளை மாற்றணும்னு பார்த்தோம். அடுத்தது மாடுலஸ் பார்க்குறோம். இப்போ மாடுலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது வரையும் நம்ம 3 கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். சரியா கண்ணு? இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 218. நல்லா பார்த்துக்கங்க கண்ணு. ரொம்ப ஒன்றுமே இல்லை. அடிஷன் சப்ராக்ஷன் இவ்வளவே தான். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஓகேவா? நல்ல கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 218 பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிவன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z = 3 + 2i கொடுத்துட்டான். இது ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அதிலிருந்து நம்ம 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரு Z1, IZ அண்டு Z + IZ இன் ஒன் ஆர்கன் பிளேனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஸோ தட் தீஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது Z, IZ, Z + IZ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஃபார்ம் த வெர்டிசஸ் ஆஃப் an ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம். தமிழில் நம்ம சொன்னோம்னா இதை பாருங்கள். இது உச்சி. வெர்டிசஸ்னால் உச்சி. ஐசோஸ்லஸ்னால் இரு சமம், ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும். ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி இருக்கும். ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நாம் ப்ரூவ் பண்ணணும். இதுலேயே படித்து பாருங்கள். எது Z, IZ அண்டு Z + IZ இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வெர்டிசஸாக கொண்ட ஒரு ட்ரையாங்கிள். அது எப்படி இருக்கும்? ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஐசோஸ்லஸ்னால் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கணும். ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி பித்தாகரஸ் தேற்றம் போடணும். சரி, ஆக மொத்தம் நமக்கு என்ன கொடுத்துக்கணும்? இது இருசம பக்க செங்கோண முக்கோணம் தமிழில் சொல்லணும்னா. இப்போ நாம் ஒன்றும் இல்லை. ஐசோஸ்லஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கணும். ஆக மொத்தம் 3 பக்கத்தை கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் கான்செப்டே. இந்த கான்செப்டே என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z கண்டுபிடிக்கணும். அவனே Z கொடுத்துட்டான். அடுத்து IZ கண்டுபிடிக்கணும். அடுத்து Z + IZ கண்டுபிடிக்கணும். 3 உச்சி கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது 3 பக்கத்தோடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். ABங்கிற பக்கம், BCங்கிற பக்கம், CAங்கிற பக்கம் கண்டுபிடிச்சோம்னாவே போதும். இந்த 2 கான்செப்ட் தான் இதில். ஃபஸ்ட்டு வெர்டிசஸை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது லென்த் ஆஃப் த சைட்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். Z = A 3 + 2i இது ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து IZ I × 3 + 2i. ஐயால் உள்ள பெருக்கினீங்கன்னா 3i + 2i². I² ஃபார்முலா -1ன்னு தெரியும். அப்போ -2 + 3i. இதுதான் ரியலு, இது இமேஜினரி. அதனால் -2 + 3i இது Bன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது Z + IZ. Z 3 + 2i. அடுத்தது IZ பாருங்கள் -2 + 3i. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுன்னா பாருங்கள். ரியல் பார்ட்டி இங்கே 3, 3ல் 2 கழிச்சிட்டோன்னா 1. அடுத்து இமேஜினரி பார்ட்டி இங்கே 2i1 + 3i, அப்போ 5i. அப்போ Z + IZ நமக்கு 1 + 5i. இது C. ஆக மொத்தம் 3 வெர்டெக்ஸ் வந்துருச்சு. A, B, C. ஓகேவா? அதை பாருங்கள், ஆர்கன் பிளேனில் குறிச்சிருக்கோம். பாரு, இது நம்ம பாயிண்டில் என்னென்னு போட்டுக்கலாம்? 3, 2. அப்போ பாருங்கள்,
ரியல் ஆக்சிஸில் 3, இமேஜினரி ஆக்சிஸில் 2. அதே மாதிரி IZ -2 + 3 -2, 3. அப்போ பாருங்கள் ரியல் ஆக்சிஸில் -2, இமேஜினரி ஆக்சிஸில் 3 -2, 3. இது பிங்கிற பாயிண்ட்டு. அடுத்து சிங்கிற பாயிண்ட்டு 1 + 5 அதை என்னென்னு எழுதலாம் 1, 5. அப்போ தேர்ஃபோர் ரியல் ஆக்சிஸில் 1, இமேஜினரி ஆக்சிஸில் 5. இப்போ ஏபிசி பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள் ஏவை கண்டுபிடிச்சோம், பியை கண்டுபிடிச்சோம், சியை கண்டுபிடிச்சோம். 3 வெர்டெக்ஸஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ட்ரையாங்கிளுடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏபி சைடு கண்டுபிடிக்கணும். அடுத்தது பிசி, அடுத்தது சிஏ அல்லது ஏசி. ஓகேவா? 3 சைடும் கண்டுபிடிக்கணும். இந்த 3 சைடில் 2 சைடு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி சைடு, ஏபியோடைய லென்த்து கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் ஏபி இவ்வளோதான். கான்செப்டே ரொம்ப கம்மி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒன்று வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து லென்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் ஏபி அப்படிங்கும்போது மாலஸ் ஆஃப் A - B, ஏவுக்கும் பியுக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ். இதுக்கு ஃபார்முலா இவ்வளவே தான். ஏவிலேருந்து பியை கழிக்கிறது. அப்போ A - B. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ என்ன 3 + 2y மைனஸ் வரதுனால ப்ராக்கெட் போட்டுக்குங்க. பிங்கிற பாயிண்ட்டு -2 + 3y. இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். 3 + 2y மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது +2, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3y. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரியல் பார்ட் பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு +2, அப்போ 5. இமேஜினரி பார்ட்டு பெரிய நம்பருடைய குறி -, 3ல் 2 கழிச்சிட்டா வெறும் ஒரு i மட்டும். அப்போ மாடுலஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர்டு. இங்கே ரியல் பார்ட் என்ன 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட்டு ஐ சொல்லக்கூடாது, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ ஐக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் -1 ஸ்கொயர் பண்ணால் +1. நல்லா பார்த்துங்க. ரியல் பார்ட் 5. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குழப்பம் வர மாதிரி இருந்தால் பக்கத்தில் இப்படி பாயிண்டில் எழுதிக்கிங்க. இப்படி பாயிண்டில் 5, -1ன்னு எழுதிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் நமக்கு 25 + 1 ரூட்டுக்குள்ளே 26. அப்போ ஏபி வந்து ரூட் 26. இதிலிருந்து ஏபியை ஸ்கொயர்டு பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகி 26 வந்துடும். சேம் கான்செப்ட் பிசி, B - C. பியை பார்த்து எழுதிக்கிறோம். -2 + 3i மைனஸ் சி வந்து 1 + 5i. முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அடுத்தது மைனஸை உள்ளே கொண்டு போகணும். அப்போ உள்ளே கொண்டு போனால் -1 -5i. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். -2 -1. இப்போ மொத்தமாக ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. மைனஸில் மொத்தமாக 3. அடுத்து இது +3i -5i. பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு, 5iயில் 3iயை கழிச்சா 2i. இப்போ மாடுலஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ளே அதே மாதிரி ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்கே ரியல் பார்ட் -3, இமேஜினரி பார்ட்டு -2. இதை ஸ்கொயர் பண்ணால் +9. இந்த -2 ஸ்கொயர் பண்ணால் +4. நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஐ வந்து இது பண்ணிடக்கூடாது. அப்போ ரூட்டு 13. அப்போ பி ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ரூட்டு நீங்கி போய் 13ன்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்ததுக்கு என்ன, ஏசி அப்படின்னுடைய ஃபார்முலா என்ன, மாலஸ் ஆஃப் A - C. அப்போ மாலஸ் ஆஃப் ஏ என்ன 3 + 2i. மைனஸ் போடுறோம், முன்னாடி மைனஸ் இருக்கனால ஒரு ப்ராக்கெட்டை போட்டு சி வந்து 1 + 5i. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், இதை அப்படியே எழுதிக்கணும். இங்கே முன்னாடி இருக்கிற மைனஸை உள்ளே கொண்டு போகணும். அப்போ -1 -5i. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம். 3ல் ரியல் பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2,
அடுத்து இமேஜினரி பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது பெரிய நம்பருடைய குறி மைனஸ்ஸு, 5iல் 2i போச்சுன்னா 3i. ஓகேவா? இப்போ ரூட்டுக்குள்ளே மாடுலஸ் அப்படிங்கும்போது ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே ரியல் பார்ட் என்ன 2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4. இமேஜினரி பார்ட் என்ன -3, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட், அதை ஸ்கொயர் பண்ணால் 9. கூட்டிக்கிட்டிங்கன்னா ரூட்டுக்குள்ளே 13. ஓகேவா? அப்போ ஏசி ஸ்கொயர்டு பண்ணும்போது இந்த ரூட்டு நீங்கி போயிடும். அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 13. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ஏசி ஸ்கொயர்டும் பிசி ஸ்கொயர்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏபி ஸ்கொயர்டு வருது. அதாவது ஏபி, இது பித்தாகரஸ் தேற்றம், ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்ட். ஏபி ஸ்கொயர்ட் 26, பிசி ஸ்கொயர்டு 13, ஏசி ஸ்கொயர்டு 13, 13 கூட்டும்போது 26. ஹென்ஸ் இட் ஃபார்ம், பாருங்கள் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஐசோஸ்லஸ், இது பித்தாகரஸ் தேற்றம் சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதுனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இதனுடைய கான்செப்ட் ரெண்டு கான்செப்ட். வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது இசட், பிங்கிறது ஐஇசட், சிங்கிறது இசட் ப்ளஸ் ஐஇசட். அடுத்தது லென்த்து, 3 பக்கத்துடைய லென்த்து ஏபி, பிசி, சிஏ அல்லது ஏசி. ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு மால்லஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி, பிசி வேணும்னா மால்லஸ் ஆஃப் பி மைனஸ் சி, ஏசி வேணும்னா மால்லஸ் ஆஃப் ஏ மைனஸ் சி அல்லது சிஏ போகலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஏசின்னு போடலாம், சிஏன்னு கூட போடலாம். பார்த்தாவே நமக்கே தெரிஞ்சு போயிடும். ஏபி போடுறோம், ஏபி ஸ்கொயர் பண்ணிடுறோம், பிசி போடுறோம், பிசி ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஓகேவா? அதே மாதிரி ஏசி போடுறோம், ஏசி ஸ்கொயர் பண்ணுறோம். பார்த்தாவே ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்கொயர் பித்தாகரஸ் தேற்றத்து பிரகாரம் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு வந்துடும். ஈக்குவலாக ரெண்டு பக்கம் இருக்கும். பித்தாகரஸ் தேற்றம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஹென்ஸ் இட் ஃபார்ம் என் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதா? தேங்க்யூ. இதில் புரியலைன்னா கேளுங்க. தேங்க்யூ.